விதி தமிழக அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கி பொங்கல் போனஸ் வழங்கி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு இந்த பொங்கல் போனஸ் வழங்கப்படும் என்றும், ஆசிரியர்களுக்கு மற்றும் சி டி பிரிவு பணியாளர்களுக்கு 3000 என்ற உச்ச வரம்பிற்கு உட்பட்டு இந்த பொங்கல் போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்குவதற்கு 183.81 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த சி மற்றும் டி பிரிவு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள், முன்னாள் கிராம அலுவலர்கள் உள்ளிட்டோருக்கு 3000 ரூபாய் என்ற உச்ச வரம்புக்கு உட்பட்டு பொங்கல் போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு மற்றும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு பொங்கல் போனஸ் மிகை ஊதியம் வழங்குவதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இதற்காக 163.81 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும், 3000 ரூபாய் என்ற உச்ச வரம்புக்கு உட்பட்டு ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு இந்த போனஸ் வழங்கப்பட இருக்கிறது. பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதை ஒட்டி அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள், கிராம நிர்வாக முன்னாள் அலுவலர்கள் உள்ளிட்டோருக்கும் அந்த ஓய்வூதியம் வழங்கப்பட அந்த பொங்கல் போனஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வூதியதாரர்களுக்கு 500 ரூபாய் மிகை ஊதியம் வழங்கப்படும் என்றும், அதற்கான தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டும் அரசின் உத்தரவு வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசு துறைகளில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். இதன்படி ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள், அரசு ஊழியர்கள், அலுவலர்கள், உதவியாளர்கள் மற்றும் தனி ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோருக்கு இந்த பொங்கல் போனஸ் கிடைப்பதற்கான தொகையை ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்.